நேயர்களே, இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் மூவி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்த திரைப்படம் தான். பட் இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். இது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு திரைப்படம். 2002 நவம்பர் மாதம் 4 அது தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த ரமணா திரைப்படம். ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இசை இளையராஜா அவர்கள். இந்த படத்தில் சிம்ரன், யூகி சேது, விஜயன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். நேஷ்னல் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக வர்றாரு கேப்டன் விஜயகாந்த். ஸோ அவருடைய ஒரு டீம் இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஊழலை தட்டி கேட்குற விதம் தான் கதை. அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் 10 பேரை கடத்துகிறாங்க. யார் அதிகமாக லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்கள நோட் பண்ணி கடத்துகிறாங்க. அதிலிருந்து முதலாவதாக இருக்கக்கூடிய நபரை கொண்டுடுறாங்க. ஸோ இவரை போலீஸ் தேடுது. யார் இவர்? ஏன்னா இவர் மறைமுகமாக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அப்போது இந்த கொலைகளை பண்ணுறது யார் அப்படிங்கிற போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது இவரும் வில்லனும் சந்திக்கக்கூடிய இடத்துல அந்த சுவாரஸ்யமான ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் டீம் இவரை பிடிச்சாங்களா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் நம்மளை சிலர்க்க வைக்கும். கடைசியாக அவர் விஜயகாந்த் அவர்கள் பேசக்கூடிய அந்த இறுதி வசனமாகட்டும், ஏன்னா அதுக்கப்புறம் அவர் இறந்துடுவார் இல்லையா, அந்த இறுதி வசனம் நெஞ்சு அப்படி சிலிர்க்கும். அந்த அளவுக்கு ரொம்ப புல்லரிக்க நமக்கக்கூடிய வசனங்கள் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் சீன் யாராக இருந்தாலும் மறக்க முடியாது. இன்றைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஊழல் நடந்துச்சுன்னா ரமணா படத்தில் மாதிரி நடக்குது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை அந்த மாதிரி டைலாகு, மன்னிப்புங்கிறது அப்படிங்கிற டைலாக்ஸ். அதுக்கப்புறம் ஒருத்தருடைய ஸ்டூடெண்ட்டுடைய அப்பா லஞ்சம் வாங்கி அவர் தான் முதல் குற்றவாளியாக இருப்பார். அப்போ அவரை கொலை செய்யணும். அப்போ அவர் அந்த ஸ்டூடெண்ட் நீதி தான் சார் ஜெயிக்கணும், இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அந்த ஒரு டச்சபிளாக இருக்கும். யோகி சேது அந்த கேஸை கண்டுபிடிப்பார். ஸோ அவர் போலீஸ் யார் இவர், மக்கள் ஏன் அவர் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. இவரை தவிர இந்த படத்தில் விஜயகாந்தை தவிர வேறு யாருமே நம்ம இந்த படத்தில் ஃப்ரேமில் நினைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ரஜினிகாந்த் சாருக்காக இந்த படம் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் கதையை கொஞ்சம் மாற்றி விஜயகாந்த் சார் ஓகே பண்ணி இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் எடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் விக்டரி அவர் இதில். ஸோ இதே நாளில் பார்த்தீங்கன்னா பகவதி, சொல்ல மறந்த கதை, காதல் அழிவதில்லை போன்ற படங்களும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ரமணாவோட வெற்றி மற்ற படங்களெல்லாம் அடித்து நிமித்திட்டு வந்துடுச்சு. அந்தளவுக்கு ஒரு தரமான வெற்றி திரைப்படம். ஸோ இந்த கிளைமேக்ஸ் சீனு கூட விஜயகாந்த் சார் இதை மாற்ற வேண்டாம், இது இப்படியே தான் இருக்கணும், இந்த கிளைமேக்ஸ் மாறக்கூடாது, மாறினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இது பண்ணாராமா, ஏஆர் முருகதாஸ் கிட்ட சொன்னாருன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சண்முகபாண்டியனுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லேயும் ரமணா 2 முடிஞ்சால் நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ரமணா திரைப்படம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யாரோ ஒரு சிலர் யாரோவது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். அந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே இந்த படத்தை ரிவ்யூ பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல திரைப்படம், அதனால் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு விமர்சனத்தோடு சேர்ந்து இந்த தீபாவளியும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஸோ சேஃபஸ்ட் தீபாவளியாக கொண்டாடுங்க. ஊருக்கு போகிறது கூட்ட நெரிசல்லாம் இருக்கும், அதனால் பார்த்து போயிட்டு வாங்க. பட்டாசு அடிக்கிறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி சாலை விதிகளை மதித்து போங்க. ஏன்னா ஓவர் ஸ்பீடில் போகிறேன் அப்படின்ட்டுலாம் பார்ட்டி கொண்டாடிட்டு போவாங்க தீபாவளிக்கு. அந்த பார்ட்டி கொண்டாடுறது ரொம்ப பெருசாக வரும். ஏன்னா அடுத்த நாள் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் எவ்வளோ விற்றுருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நியூஸில் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக போவாங்க பார்த்தீங்களா, தன்னோட உடம்பை கெடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போதை தான் முக்கியம்ட்டு போவாங்க. அவங்களாம் ரோட்டில் வருவாங்க. அதனால் தெளிவாக போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க அப்படிங்கிறது இந்த ஏன்னா இதெல்லாம் திருந்தாதுங்க, அதனால் அப்படி தான் வரும். ஸோ அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? அதனால் இந்த மூவி ரிவ்யூவுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ரமணா திரைப்படம் ஒரு மறக்க முடியாத ஒரு திரைப்படம். அது இப்போவும் டிவியில் போட்டாலும் சரி,
நம்ம யூடியூப்பில் அந்த சரி நம்ம போட்டு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்குது இல்லைங்களா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படம். இந்த மாதிரி ஒரு திரைப்படம்லாம் வருமாங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ ரமணா 2 எடுக்கலாம், ஆனால் ரமணா மாதிரி எடுக்க முடியுமாங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.